தமிழ்நாட்டின் பொருளாதார வரலாறு பழங்காலம் முதல் தற்போதைய காலம் வரை அறிமுகம். தமிழ்நாட்டின் பொருளாதார வரலாறு மிகவும் பழமையானதும் சிறப்புமிக்கதுமான ஒன்றாகும். சங்க காலம் முதல் இன்று வரை தமிழ்நாடு வணிகம், வேளாண்மை, கைத்தொழில், கடல் வாணிபம், தொழில்மயமாக்கல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகிய துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளது. இயற்கை வளங்கள், உழைப்பாற்றல் மிக்க மக்கள், கடலோர அமைப்பு மற்றும் வணிகத் திறன் ஆகியவை தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளன. சங்க கால பொருளாதாரம் மு 300 முதல் பி 300 வரை சங்க காலம் தமிழர்களின் பொற்காலமாக கருதப்படுகிறது. அக்காலத்தில் வேளாண்மை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தது. மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி வாழ்ந்தனர். நெல், தினை, வரகு, சோளம் போன்ற பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டன. சங்க இலக்கியங்களில் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன்பிடித்தல் மற்றும் வணிகம் பற்றிய பல குறிப்புகள் காணப்படுகின்றன. காவிரி ஆற்றங்கரையில் அமைந்திருந்த பகுதிகள் வளமான விவசாய நிலங்களாக இருந்தன. கடல் வாணிபம் சங்க காலத்தில் தமிழர்கள் வெளிநாடுகளுடன் கடல் வாணிபத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக உரோம பேரரசுடன் வணிக உறவுகள் இருந்தன. முத்து, மிளகு, யானை தந்தம், பருத்தி துணி மற்றும் நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. பதிலாக தங்க நாணயங்கள் மற்றும் ஆடம்பரப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. முக்கிய துறைமுகங்கள் பூம்புகார், முசிறி, கொர்க்கை. இந்த துறைமுகங்கள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தன. பல்லவர் காலம் கிபி 4 முதல் 9 ஆம் நூற்றாண்டு. பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் வேளாண்மை மற்றும் கைத்தொழில்கள் வளர்ச்சி பெற்றன. ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு நீர்ப்பாசன வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. காஞ்சிபுரம் கல்வி மற்றும் வணிக மையமாக வளர்ந்தது. பட்டு துணி உற்பத்தி மற்றும் சிற்பக்கலை தொழில்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்தன. சோழர் காலம் கிபி 9 முதல் 13 ஆம் நூற்றாண்டு. சோழர் காலம் தமிழ்நாட்டின் பொருளாதார வரலாற்றில் மிக முக்கியமான காலமாகும். இந்த காலத்தில் வேளாண்மை, வணிகம் மற்றும் கடற்படை வளர்ச்சி உச்சத்தை எட்டின. வேளாண்மை வளர்ச்சி ராஜராஜ சோழர் முதல் மற்றும் ராஜேந்திர சோழர் முதல் போன்ற மன்னர்கள் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் அளித்தனர். கல்லணை போன்ற நீர்ப்பாசன அமைப்புகள் விவசாய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவின. வெளிநாட்டு வாணிபம் சோழர்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் வணிக உறவுகளை ஏற்படுத்தினர். சீனா, மலேசியா, இந்தோனேசியா மற்றும் இலங்கை நாடுகளுடன் வாணிபம் நடைபெற்றது. கோவில் பொருளாதாரம் கோவில்கள் மத மையங்களாக மட்டுமின்றி பொருளாதார மையங்களாகவும் செயல்பட்டன. நிலங்கள், தானங்கள் மற்றும் வரிகள் மூலம் கோவில்கள் பெரிய பொருளாதார அமைப்புகளாக இருந்தன. பாண்டியர் காலம் பாண்டியர்களின் ஆட்சியில் முத்து வணிகம் மிகவும் வளர்ச்சி பெற்றது. குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் முத்து சேகரிப்பு முக்கிய வருமான ஆதாரமாக இருந்தது. மதுரை நகரம் வணிக மற்றும் கலாச்சார மையமாக விளங்கியது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகர்கள் இங்கு வர்த்தகம் செய்தனர். விஜயநகரம் மற்றும் நாயகர் காலம் 14 முதல் 18 ஆம் நூற்றாண்டு. இந்த காலத்தில் வேளாண்மை முக்கிய பொருளாதார செயல்பாடாக தொடர்ந்தது. பல நீர்ப்பாசன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. கைத்தறி, உலோக வேலைப்பாடு மற்றும் கைவினைப் பொருட்கள் வளர்ச்சி பெற்றன. மதுரை மற்றும் தஞ்சாவூர் முக்கிய வணிக மையங்களாக விளங்கின. ஆங்கிலேயர் ஆட்சி காலம் 1750 முதல் 1947 வரை. ஆங்கிலேயர் ஆட்சி தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. வரிமுறை, நிலவரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. விவசாயிகள் அதிக வரிச்சுமையை எதிர்கொண்டனர். இதனால் பல விவசாயிகள் பொருளாதார சிரமங்களை அனுபவித்தனர். ரயில்வே மற்றும் துறைமுகங்கள் ஆங்கிலேயர்கள் ரயில்வே பாதைகள் மற்றும் துறைமுகங்களை அமைத்தனர். இது பொருட்கள் போக்குவரத்தை எளிதாக்கியது. முக்கிய துறைமுகங்கள் சென்னை துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம், தொழில் வளர்ச்சி கோயம்புத்தூரில் நூற்பாலைகள் உருவாக்கப்பட்டன. இதன் காரணமாக கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகான காலம் 1947 முதல் 1990 வரை. இந்திய விடுதலைக்கு பிறகு தமிழ்நாடு வேகமான வளர்ச்சியை நோக்கி நகர்ந்தது. வேளாண்மை பசுமை புரட்சியின் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரித்தது. புதிய விதைகள், உரங்கள் மற்றும் நீர்ப்பாசன வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. தொழில்துறை வளர்ச்சி, அரசு துறை நிறுவனங்கள் மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டன. உரம், சிமெண்ட், இரும்பு மற்றும் இயந்திர உற்பத்தி துறைகள் வளர்ச்சி பெற்றன. கல்வி வளர்ச்சி, கல்வி நிறுவனங்கள் அதிகரிக்கப்பட்டதால் திறமையான மனித வளம் உருவானது. இது பின்னர் தொழில் மற்றும் துறைகளின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது. பொருளாதார சீர்திருத்த காலம் 1991 முதல் 2010 வரை. 1991
ஆம் ஆண்டு இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. தனியார் முதலீடு, தனியார் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரித்தன. தமிழ்நாடு இதன் முக்கிய பயனாளிகளில் ஒன்றாக இருந்தது. வாகனத் தொழில் சென்னை வாகன உற்பத்தி மையமாக வளர்ந்தது. பல உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை அமைத்தன. இதனால் சென்னை இந்தியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்பட்டது. தகவல் தொழில்நுட்பம் ஐடி துறையின் வளர்ச்சி தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. சென்னை முக்கிய மென்பொருள் ஏற்றுமதி மையமாக மாறியது. நவீன கால பொருளாதாரம் 2010 முதல் 2026 வரை இன்று தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி பொருளாதார மாநிலங்களில் ஒன்றாக உள்ளது. தொழில்துறை வலிமை தமிழ்நாடு முன்னணி வகிக்கும் துறைகள்: வாகன உற்பத்தி, மின்னணு உற்பத்தி, ஜவுளி தோல் பொருட்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்து தொழில், தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சி ஆகிய நகரங்களில் ஐடி பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த துறையில் பணியாற்றுகின்றனர். ஏற்றுமதி தமிழ்நாடு இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி மாநிலமாக உள்ளது. வாகனங்கள், ஆடைகள், இயந்திரங்கள், மின்னணு பொருட்கள் மற்றும் மென்பொருள் சேவைகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் காற்றாலை மற்றும் சூரிய ஆற்றல் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக உள்ளது. தற்போதைய சவால்கள்: தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வலுவாக இருந்தாலும் சில சவால்கள் உள்ளன. 1. நீர் பற்றாக்குறை. 2. காலநிலை மாற்றம். 3. நகர நெரிசல். 4. நிதி பற்றாக்குறை. 5. திறன் சார்ந்த வேலைவாய்ப்பு தேவை. 6. கிராம நகர வளர்ச்சி வேறுபாடு. எதிர்கால வாய்ப்புகள்: தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கான முக்கிய துறைகள்: செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, செமிகண்டக்டர் உற்பத்தி, மின்சார வாகனங்கள், பசுமை ஹைட்ரஜன், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில், டிஜிட்டல் சேவைகள். மாநில அரசு புதிய முதலீடுகளை ஈர்க்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. முடிவுரை: சங்க கால வேளாண்மை மற்றும் கடல் வாணிப பொருளாதாரத்திலிருந்து தொடங்கி சோழர்களின் உலகளாவிய வணிகம், ஆங்கிலேயர் கால கட்டமைப்பு வளர்ச்சி, சுதந்திரத்திற்கு பிந்தைய தொழில்மயமாக்கல், 1991க்கு பிந்தைய பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் இன்றைய தொழில்நுட்ப மைய பொருளாதாரம் வரை தமிழ்நாடு நீண்ட வளர்ச்சி பயணத்தை மேற்கொண்டுள்ளது. இன்று தமிழ்நாடு இந்தியாவின் மிகவும் தொழில்மயமான, முதலீட்டாளர்களை ஈர்க்கும் மற்றும் உயர்ந்த மனித வளத்தை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. வரலாற்று பாரம்பரியம், தொழில்துறை வலிமை, கல்வி வளர்ச்சி மற்றும் புதுமை ஆகியவற்றின் மூலம் எதிர்காலத்திலும் தமிழ்நாடு இந்திய பொருளாதாரத்தின் முன்னணி சக்தியாக தொடரும்.